Decode the World Unfiltered. இரண்டாம் உலகப் போருடைய 80வது வெற்றி தினம் சீனால கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. 1937 1945 ஆண்டு வரையிலான 8 ஆண்டுகள் சீனா ஜப்பானுடைய கடுமையான ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடியது. இந்த போர் அப்படிங்கிறது சீன வரலாற்றில் மிக நீண்ட, அது மட்டும் இல்லை, ரத்தம் சிந்திய போர்களில் ஒன்று அப்படின்னு வரலாற்றில் பார்க்கப்படுது. இந்த போரில் சுமார் 3 கோடி சீன மக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுது. இறுதியாக அமெரிக்கா தலையிட்டு 1945 ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருது. ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக சரணடைந்தது. அந்த ஆண்டிலிருந்தே செப்டம்பர் 3ஆம் தேதியை சீனா என்ன பண்ணுதுன்னா வெற்றி தினமாக கொண்டாடி வருது. ஆனால் எந்த ஆண்டும் இல்லாத ஒரு பெரிய பிரம்மாண்டம் இந்த ஆண்டில் இடம்பெற்றிருந்துச்சு. கொண்டாட்டத்தில் பங்கேற்ற விருந்தினர்கள் தான் இதில் ஹைலைட். ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ளிட்ட 26 தலைவர்கள் பங்கேற்று இந்த வெற்றி கொண்டாட்டத்தை மேலும் பிரம்மாண்டமாக்கி இருக்கிறாங்க. ஷி ஜின்பிங் உங்களுக்கு தெரியும், சீன பிரீமியர். அவர், புதின், அவரோட கிம் ஜாங் உன், இந்த 3 பேரும் பொதுவெளியில் ஒன்றாக தோன்றுவது இதுதான் முதல் முறை. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கிறதுக்கு தான் ஆவலாக இருப்பதாக சில நாட்களுக்கு முன்பதாக தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்போட இந்த விருப்பத்திற்கு பதிலே சொல்லலை கிம். ஆனால் ரயில் மூலமாக சுமார் 24 மணி நேரம் பயணித்து சீன கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் கிம். இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்கும் ட்ரம்ப் வரி விதித்து பகையை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்போது யாருடன் கைகோர்க்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை அமெரிக்காவிற்கு பகிரங்கமாக தெரிவித்து வருகின்றன பாதிக்கப்பட்ட நாடுகள்லாம். அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் உரையாற்றிய ஷி ஜின்பிங் என்ன சொன்னார்னா, தன்னுடைய நாடு தடுத்து நிறுத்த முடியாதது, மிரட்டுபவர்களால் ஒருபோதும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகாது அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அமெரிக்காவை நீண்ட நெடுங்காலமாக புள்ளி என குறிப்பிடுவது சீனா. சீன இராணுவத்தினுடைய அணிவகுப்பு குறித்தும் ஷி, புதின், கிம் ஆகியோருடைய சங்கமம் குறித்தும் வெளிப்படையாகவே ஆதங்கம் தெரிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சீனாவுக்கு அமெரிக்கா செய்த உதவிகளையும் அமெரிக்க வீரர்கள் சிந்திய ரத்தத்தையும் ஷி ஜின்பிங் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டாரா அப்படின்னு ட்ரம்ப் கேள்வி எழுப்புறாரு. அப்போ இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு தெரியும், இவங்களுடைய இந்த பரேட் அப்படிங்கிறது, இராணுவ பரேட் அப்படிங்கிறது அவரை எவ்வளவு தூரம் இரிட்டேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யும் புதின் மற்றும் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படியும் சீன அதிபரை ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்கிறார். ட்ரம்ப்புக்கு ஏன் இவ்வளவு பொறாமை, ஏன் இவ்வளவு கோபம் அல்லது இவ்வளவு ஆற்றாமை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான ஒருமுனை உலக ஒழுங்கு அப்படிங்கிறது நிலவி வருது. அதாவது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படி தான் இருக்கும். மொத்தமாக அமெரிக்கா பெரிய என்ன, அதுக்கப்புறம் எல்லாரும் அதனுடைய ஒரு பாதையில் பயணிக்கிறது அப்படின்னு இருக்கும். அதனை மாற்றி மல்டி வேர்ல்ட் ஆர்டரை நிறுவுவதற்கு சீனா, இந்தியா, ரஷ்யா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் முயன்று வருவதாக அமெரிக்கா பார்க்குது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்காவுடைய முடிவுகளை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் அமெரிக்கா என்ன முடிவெடுக்குதோ அல்லது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அல்லது அமெரிக்காவுடைய கருத்துக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில். அதனுடைய முடிவுகளும் அமெரிக்காவுடைய முடிவை ஒட்டியதாகத்தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக ஃபண்ட் பண்ணுறது அமெரிக்கா. இப்போ ஆசியாவில் சீனாவுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது தைவான், தென்சீன கடல் மற்றும் ஜப்பான் போன்ற பகுதிகளில் அமெரிக்காவுடைய இராணுவ மற்றும் ராஜதந்திர செல்வாக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இந்த ஒற்றுமையெல்லாம் ஏற்படும் போது ஒரு பக்கம் இப்போ அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கிறது, பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கறது, அதிகமான வரி விதிக்கிறது, இப்படியெல்லாம் கொண்டு வரும்போது அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்காக சீனா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் வடகொரியா இவங்க எல்லாம் தங்களுக்குள்ள புதிய வர்த்தக மற்றும் பண பரிவர்த்தனை அமைப்புகளை உருவாக்கி வர்றாங்க. சரி, அமெரிக்காவுடைய அச்சம் வர்த்தகம் மட்டுமாக இருக்கிறதா அப்படின்னா அது மட்டும் இல்லை. சீனா, ரஷ்யா, வடகொரியா இந்த நாடுகள் இணைந்து இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கு. ரஷ்யா மற்றும் சீனா தங்களுடைய இராணுவ தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அமெரிக்காவுடைய இராணுவ பலத்திற்கு நேரடியாக சவால் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த சீனா, ரஷ்யா இவங்களுடைய ஆதரவோட வடகொரியா தன்னுடைய அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருது. இது இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் வருது. அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய ஜனநாயகம், மனித உரிமைகள், அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் போன்ற சித்தாந்தங்களுக்கு எதிராக ஒரு மாற்று ஆட்சி முறையை இந்த நாடுகள் உலகிற்கு பிரதிபலிக்கக்கூடியவையாக இருக்கின்றன அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒன்று.
இது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவுடைய அரசியல் செல்வாக்கை பெருமளவு குறைக்கக்கூடியதாக மாறும். சுருக்கமாக சொன்னால் இந்த கூட்டணி, இந்த மூவர் கூட்டணி இருக்கு இல்லையா, சீனா, ரஷ்யா, வடகொரியா, இந்த மூவர் கூட்டணிங்கிறது அமெரிக்காவுடைய இராணுவ பலம், பொருளாதார ஆதிக்கம், அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ராஜதந்திர செல்வாக்கு ஆகியவற்றை நேரடியாக சவால் விடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடியதாக மாறியிருக்கு.